எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. வயநாடு பற்றி சொல்லணும்னா அது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம். செம எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் இட். புதிய அனுபவம். மோதகரையா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். வயநாடு சூப்பராக இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் தரமாக பார்த்தோம். ரொம்ப ஜாலி. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக நானும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். மலை மேலே ஏறினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
Like water park ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஜாலியா இருந்துச்சு. Thank you. கண்களால் சுத்தி சுத்தி பார்க்கும் வேளையில திகைத்து போகின்றோமே கர்த்தரின் படைப்பில. கண்கள் சுத்தி சுத்தி பார்க்கும் வேளையில திகைத்து போகின்றோமே கர்த்தரின் படைப்பில. மலைகள் குன்றுகள் அதை நாம் பார்க்கும் போதெல்லாம் அவர் வார்த்தை வல்லமை அதை நாம் அறிந்து கொள்ளலாம். எட்டு திசை தூரம் எல்லாம் கணிக்கும் போதெல்லாம் அவர் அன்பின் நீளத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். அடடா வண்ண வண்ண பூக்களைப் பாரு, அழகாய் அவைகளை படைத்தது யாரு? மகிழ்ந்து பறக்கின்ற பறவையின் அழகு, ஒரு முறை அது பாடும் சங்கீதம் கேளு. தேவன் தாம் நம்மை காண்கிறார் என்று. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழைத்து சென்ற போதகரையா அவர்களுக்கும் நண்பர்கள் மற்றும் சபையில் உள்ள அனைவர்களுக்கும் கிறிஸ்த நன்றி. மலைகள் குன்றுகள் அதை நாம் பார்க்கும் போதெல்லாம் அவர் வார்த்தை வல்லமை அதை நாம் அறிந்து கொள்ளலாம். எட்டு திசை தூரம் எல்லாம் கணிக்கும் போதெல்லாம் அவர் அன்பின் நீளத்தை நான் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. வயநாடு ட்ரிப் பற்றி சொல்லணும்னா ரொம்ப காட்சியாக சூப்பராக இருந்தது. இந்த டூரில் வயநாடு கோழிக்கோடு டூரில் எங்களுக்கு என்ன ஜாலியாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் போனால் ஜாலியாக இருந்தது. அப்புறம் அந்த பெரிய ஜிப்லைன் போனோம், அது ஜாலியாக இருந்தது. வயநாட்டில் இருந்து வாங்கினோம் ஒரு ஃபீலிங் இருக்குது, அதுதான் ஜாலியாக இருந்தது. ஒரு பயணம், ஒரு குடும்பம், 1000 நினைவுகள். வழிகள் சில உண்டு, வளமான வாழ்வு பல உண்டு. உழைத்த உள்ளங்களுக்கு உளமார்ந்த நன்றிகள், படைத்த பரமனுக்கு பணிவான தோத்திரங்கள். காலங்களை களிப்பாக்கி கானங்களை நினைவாக்கி பயணத்தை நிறைவாக்கியுள்ளோம். பயணத்தால் பாதை கண்டோம், பரிவு கண்டோம், பரவச காட்சிகள் கண்டோம். பயணங்கள் முடிவதில்லை. பத்திரமாக காலத்திற்காக காத்திருங்கள். பாசத்துடன் உங்கள் மேய்ப்பன்.